நான் வந்து இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஓல்டான ஒரு நியூக்ளியர் சப்மரைன்குள்ள தான் என்டர் ஆறேன். சப்மரைன் அப்படின்னா வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து கடலுக்கு அடியிலயும் போகும், கடலுக்கு வெளியிலயும் வந்து செயில் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப சின்னதா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி அங்க இருக்கிறவங்களோட தங்குற இடம். இங்க தூங்குறவங்களுக்கு பாருங்க, எழுந்து உட்கார கூட முடியாது. ஜஸ்ட் படுக்க மட்டும் தான் முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கேபினெட், அவங்களோட கேபினெட். இங்க தான் வந்து துணிமணிலாம் வச்சுப்பாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்போட ஃபார்வர்ட் ஆஃப் த ஷிப்பில் இருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கேன். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிசைல்லாம் இருக்குல்ல, இந்த பெரிய பெரிய மிசைல்ஸு இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்ஸாக இருக்கும். ஃபுல்லாக ஹைட்ராலிக்கில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணணும்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் லான்ச் பண்ண முடியாது. கேப்டன் சொன்னால் அவங்களுக்குன்னு இதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் பர்சன் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இதை லான்ச் பண்ணுவாங்க. எல்லாரும் லான்ச் பண்ணுற மாதிரி சும்மா ஜஸ்ட் லைக் தட் லான்ச் பண்ண முடியாது. அப்படியே வந்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு லவுஞ்ச் மாதிரி ஒரு டேபிளும் அது கீழே வந்து ரேக்ஸ் வச்சிருக்காங்க. இங்கே ஏதாவது வேணா வச்சுக்கலாம் போல. யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் வந்து ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஒரு மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. வார் நடக்கிறப்ப எப்படி வந்து ஒரு திக்கு திக்குன்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டு ஐசோலேட் பண்ணி வந்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பூன், இந்த ஷிப்பில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதை வந்து ஒரு ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஏர் கூலர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சில சில இந்த டேபிள், இந்த ரேக்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தா வந்து இந்த கிளீன் பண்றதுக்கான ஸ்ப்ரேலாம் வச்சிருக்காங்க. பட் அந்த காலத்துல வந்து இதெல்லாம் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம பார்த்தா இதுதான் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண கிளாக். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். அப்புறம் நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கிறேன். இதுதான் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இவனுக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஓன் நாலேஜ் கிடையாது எதுவுமே. இங்க எழுதி இருக்காங்க. இதை வந்து நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். அட இருங்கப்பா, வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டா எப்படி? என் பாஸோட பேஜையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா அந்தால நான் டம்மால் டிமான்னு போட்டு அடிப்பாரு.